ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ குழந்த பிறந்த உடனே நம்ம முக்கியமாக டாக்டர்ஸ் நம்ம குழந்தைக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தடுப்பூசி போடுறது தான். ஸோ இந்த தடுப்பூசி போடலாமா போடக்கூடாதா, இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா நமக்கு குழந்த பிறந்த உடனே ஊசி போடுவாங்க. அது எதுக்குன்னு கூட நமக்கு தெரியாது. சில பேருக்கு என்ன தடுப்பூசி, எதுக்காக அதை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த தடுப்பூசி எதுக்காக போடுறாங்க, அது போட்டால் நம்ம குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு, எந்த தொற்றுலேருந்துனா நம்ம குழந்தைய பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கூட விட்டு போகலாம். ஏன்னா முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து சில டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கன்வே பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடுப்பூசியானது குழந்தை பிறந்த முதல் வாரத்திலே முக்கியமான ஒரு 3 தடுப்பூசி நம்ம குழந்தைக்கு போட்டுருவாங்க. அந்த 3 தடுப்பூசி என்னென்னத்துக்கு போடுறாங்க, அது போடுறதுனால என்ன பயனுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ குழந்தை பிறந்த பிறகு உடனே நம்ம குழந்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட காட்டிட்டு தாய்ப்பால் ஊட்டிடுவாங்க. கரெக்டாக 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம தாய்ப்பாலானது கொடுத்துடணும். குழந்தைக்கு கொடுத்த பிறகு கொஞ்சம் எல்லாம் குழந்தை ரிலாக்ஸ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு தடுப்பூசி அவங்க நம்ம குழந்தைக்கு செலுத்தும் போது எப்போ செலுத்துவாங்கன்னா 12 மணி நேரத்தில், அந்த குழந்தை பிறந்து 12 மணி நேரத்திலே ஃபஸ்ட்டு தடுப்பூசி நம்ம குழந்தைக்கு போட்டுருவாங்க. அந்த தடுப்பூசி எதுக்காக போடுறாங்கன்னா கல்லீரல் தொற்றுலேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம குழந்தைக்கு முதல்ல போடுவாங்க. ஏன்னா குழந்தை அப்போ தான் நம்ம கருவிலேருந்து வெளியே வந்திருக்கு, வெளியில் இருக்க ஆக்சிஜன் சுவாசிக்க ஆரம்பிச்சிரும். அதுலேருந்து எதுவும் நம்ம குழந்தைக்கு எந்த அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுறாங்க. அப்போது இன்னும் 2 தடுப்பூசி எப்போ போடுவாங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்து எப்படியா இருந்தாலும் 1 வீக் ஆச்சும் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து சுகப்பிரசவமாக இருக்கட்டும், சிசேரியனாக இருந்தாலும் சுகப்பிரசவமாக இருக்கும்போது ஒரு 4 days 5 days வரதுக்குள்ளே அந்த 2 ஊசி போட்டுருவாங்க. இல்லை சிசேரியனாக இருந்தால் ஒரு 10 days இருக்கும் போது அவங்க போட்டு தான் அமுச்சிடுவாங்க. அப்போது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 3 தடுப்பூசி போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இல்லைன்னா நம்ம 3 நாள்லேயே டிஸ்சார்ஜ் ஆகிறோன்னா 2 தடுப்பூசி போடுவாங்க. இன்னும் 1 நாள் 2 நாள் கழித்து நீங்கள் வாங்க இன்னொரு ஊசி போடணுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. இன்னும் 2 ஊசி ஒரு 2 நாள் விட்டு நம்ம குழந்தைக்கு போடுவாங்க. அந்த தடுப்பூசி என்ன தடுப்பூசினா போலியோ. நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு கிருமிகளும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாக்டீரியாஸ், ஏன்னா வெளிக்காற்றை சுவாசிக்கும் போது குழந்தை இந்த எர்த்துக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ மாசுபடுதல் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறதுல அந்த சூழ்நிலையில் வாழப்போகுது. ஏன்னா 10 மாதம் நம்ம கருவிலே வாழ்ந்துருச்சு ரொம்ப ஹெல்த்தாக. வெளியில் எதுவும் சுவாசிக்கும் போது நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பாக்டீரியாஸும் எந்த ஒரு டிசீஸும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த 2வது தடுப்பூசி. 3வது தடுப்பூசி அதே சேம் தான், ஆன்டிபயோட்டிக் மாதிரி தான், டிடி மாதிரி தான், காச நோய்க்கான தடுப்பூசி. ஏன்னா இந்த நம்ம குடிக்கிற வாட்டர்லேருந்து தண்ணி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஏன்னா பால் குடிக்க குழந்தை ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எடுத்துக்கிற உணவுலேருந்து நம்ம குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் போகும். அப்போ நாம் இன்கேஸ் நம்ம எதுவும் அன்ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம குழந்தைக்கு அது எதுவும் சளி ஜுரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது எல்லாமே தடுக்கிறதுக்கு இந்த 3வது தடுப்பூசி. அப்போது இந்த கட்டாயமாக நீங்கள் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டாக்டர் எந்த டேட்டில் கொடுக்குறாங்களோ நீங்கள் கண்டிப்பாக போய் போட்டுடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 3 தடுப்பூசி போட்டு அனுப்பிட்டாங்கன்னா இன்னும் ஹாப்பி தான். இல்லை நான் நார்மல் 2 daysலேயே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னாலும் அவங்க கொடுத்த டேட்டில் போயிட்டு நீங்கள் அந்த 2 தடுப்பூசியும் போட்டுக்கிறது, மொத்தம் அந்த வீக்கில் 3 தடுப்பூசி நீங்கள் குழந்தைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 தடுப்பூசி மட்டும்தான் குழந்தை பிறந்த பிறகு போடுவாங்கன்னா கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த தடுப்பூசினா எப்பப்போ போடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் தடுப்பூசி போடுறதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த முதல் வாரத்தில் நமக்கு குழந்தைக்கு போடுற அந்த 3 தடுப்பூசி என்னென்ன பயனளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுறேன்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாகவே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.